ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. ஓம் மகாசித்தாய நம. ஓம் மகாசித் பகவான் ஸ்ரீ விஸ்வமகாமுனையே நம. சரி, இது தெய்வீக உலக பேரதிசயம் பற்றிய இந்த தொடர் வீடியோவில் யூடியூப் வீடியோவில் இது 3வதுன்னு நினைக்கிறேன். 3 நாள் தொடர்ந்து பாருங்கள் யூடியூப். இந்த வீடியோவில் 2 குட்டி வீடியோ, ஒரு வீடியோ 9 நிமிஷம், இனி ஒரு வீடியோ 1 நிமிஷம் கூட இல்லை. அதில் அதுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு யூனிவர்சல் கேள்வி, ஒரு பிரச்சனையை சொல்லி இது நியாயமா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்க உலக மக்கள் அனைவரிடத்தில் தயவுசெய்து இந்த வீடியோவை பல மொழிகளில் டப் பண்ணி உலகமெல்லாம் பரப்புங்க. நீங்களும் இந்த உலகமும், நீங்களும் உங்கள் குடும்பமும், இந்த உலகமும், உலகத்தில் இருக்கிற மக்களும் எல்லாம் அணுகுண்டுகளால் சர்வநாசம் ஆகாமல் இருக்க வேண்டும் என்று உண்மையாக விரும்புகிறீர்கள் என்றார். சரியா? அப்போது அந்த முதல் இது. 2வது, இந்த உலக மகா பேரதிசயம் நிகழப்போகுதுங்கிறத 100 வருஷத்துக்கு முன்னாலேயே மகாகவி பாரதியார் தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். என்னென்னு? எல்லாரும் அமர நிலை எய்தும் நன்முறையை இந்தியா உலகுக்கு அளிக்கும். ஆம், இந்தியா உலகுக்கு அளிக்கும். ஆம் ஆம் இந்தியா உலகுக்கு அளிக்குன்னு 3 வரை சத்தியம் பண்ணி சொல்லிட்டார். இதைய நம்ம பாரத பிரதமர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மோடி ஐயா அவர்கள் 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரெட் ஃபோர்ட்டில் செங்கோட்டையில் முழங்கியிருக்கார். அந்த வீடியோ தான் அதில் இருக்குது. அந்த 2வது வீடியோ. இது இன்ட்ரோடக்ஷன் நம்ம சொல்கிறோம். அதுக்கு ஹிந்தியில் சொல்லியிருக்கார். ஹிந்தியில் சொல்லி, ஹிந்தியிலேயே நம்ம தமிழில் இருக்கிறத சொல்லி, எல்லாரும் அமரநிலை ஏதும் நன்முறையை இந்தியா உலகுக்கு அளிக்கும் அப்படின்னு மட்டும் சொல்லி அதையே ஹிந்தியில் விளக்கிட்டு போயிருக்காரு. இதை பற்றியான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கிறோம் யூடியூப்பில். கரா ஓம் அப்படிங்கிற சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இது ஒரு தமிழ் மொழிபெயர்ப்போடு போட்டிருக்கோம். அந்த டெக்ஸ்ட்டும் கூட போட்டிருக்கோம். அதை பார்த்துக்குங்க. அப்போது இந்த யூனிவர்சல் உலக மக்களுக்கான செய்தி இது. அணுகுண்டுகளிலிருந்து இதுதான் பிரச்சனை. என்னென்னா 15,000 அணுகுண்டுகள் இருக்கின்றன. அவைகளை தயாரிக்கின்ற பணம் மக்களுடைய பணம். மக்கள் உழைத்து வேறு சிந்தி சம்பாதித்த பணம். நான் இப்பொழுது உலகம் முழுவதும், மனித இனம் முழுவதும் ஒரே குடும்பங்கிற சத்தியத்தை சொல்லுகிறேன். நாடுங்கிற எல்லை கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் தமிழனின் கோஷத்தின் அடிப்படையில் சொல்லுகிறோம். அப்போது அந்த 15,000 அணுகுண்டுகளை தயாரித்து, நம்ம பணத்தையே போட்டு தயாரித்து, நம்ம தலையிலேயே போட்டு உலகத்தையும், இந்த உயிர்களையும், மனிதர்கள் எல்லாத்தையும் கொல்ல முயற்சி செய்வது நியாயமா? அதாவது இப்படி அணுகுண்டுகளை தயாரிப்பதே நியாயமா என்று கேட்கிறோம். நியாயம் இல்லைங்கிறது தெளிவு. அப்போ நியாயம் இல்லை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், காலங்காலமாக தெரிஞ்சது தான். இப்போ நம்ம கேட்குறதுக்கு நியாயமானு கேட்குற போது, நியாயம் இல்லைன்னு வருகின்ற பொழுது அடுத்த கேள்வி, இது எப்படி சரி செய்வது? அப்போது
இப்போ இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புகளில் இந்த அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கான எல்லா இதுவும் இருக்குது. அப்போது எந்த மாதிரியா அரசியல், அதுதான் தீர்வு. அதுக்கு என்ன தீர்வு என்று கேட்டால், அதுதான் மகாசத்தர் அருளிய, அதாவது மகாசத்தர் வெளிப்படுத்தி காட்டிய அதீத விஞ்ஞானமாகிய மதமல்ல, அதீத விஞ்ஞானமாகிய இந்து சத்தினுடைய ஆதார சாஸ்திரமாகிய பவித்திர சுருதி, இந்த ஹோலி சுருதி என்ன இன்ஸ்பயர் பண்ணுதுங்கிறது. அதுதான் ஏடிஎஃப்டி ஃபார்முலா. ஏடிஎஃப்டி டெமோக்ரஸியை கொடுக்குறது. கராஸ் ஏடிஎஃப்டி டெமோக்ரஸி. சரியா? இதுதான் தீர்வு. இதை பற்றி விளக்கணும்னா ஒரு குறைஞ்சது 1.5 மணி நேரமாவது ஆகும். நல்ல பிளாக் போர்டு இதெல்லாம் வரட்டும். இதெல்லாம் மக்களுக்கு வரும். முதல்ல நீங்கள் இன்ஸ்பயர் ஆகும். உலக மக்களே, தயவு செய்து இது நியாயமா என்பதை உணருங்க. இது வரைக்கும் சிந்திச்சிருப்பீங்க. சிந்தித்தாலும் தீர்வு இல்லாதனால அசட்டையாக உங்கள் பாடம் என்னமோ, வரப்பு என்னமோ, பணம் என்னமோ, குடும்பம் என்னமோ அப்படின்னு போயிட்டு இருந்திருப்பீங்க. இப்போது தீர்வு இருக்கிறதுனால இது நியாயமில்லை என்று எழுங்கள். கொதித்து எழுங்கள்னா வயலன்ஸ் அல்ல, அகிம்சா, சத்தியம், வைராக்கியம், ஆன்மீக ஒருமைப்பாட்டு வடிவானதான் நம்ம ஹோலி சுருதி. இந்த தீர்வும் அந்த வடிவே. அதனால் இது 100% அகிம்சா சத்திய வடிவானது. காந்தி தான் முதல். சரியா? அவர் அஹிம்சா சத்திய வடிவில் ஒரு நாட்டுக்கு தான் தீர்வு வாங்கி கொடுத்தார். இவன் மூலமாக மகாசித்தர் 200 நாடுகளுக்கும் 200 நாடுகளுக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுக்குறார். அஹிம்சா சத்திய வைராக்கிய ஆன்மீக ஒருமைப்பாடு சுருதி முழக்கத்தின் மூலமாக. அவர் காந்தி கீதையினுடைய அடிப்படையில். கீதை இந்த ஹோலி சுருதியினுடைய குவிண்டெசன்ஸ். காந்தி இந்த சுருதியை படித்ததில்லை. யாருமே இந்த சுருதியை படித்ததில்லை இந்த யுகத்தில். இதுதான் முதல் முறையாக 54 வால்யூம் சுருதியை அது சார்ந்த 54 வால்யூம் தீர்வாக இருக்கிறது. இதுதான் சாமி இந்த வீடியோவினுடைய இது. தயவு செய்து விழித்தெழுங்கள். தூங்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே தூங்கிட வேண்டியதான். நீங்கள் துடிச்சு தூங்குவீங்க, எதை சாவைங்க. சாதாரண பிரைன் டூனுடைய வீடியோ பாருங்கள், ஆதாரம் இருக்குது. அதனால் அன்பர்களே, விழித்து எழுந்து வாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த கலியுகத்தை மறைச்சிட்டு, இந்த கலியுகத்தை நீக்கிட்டு இந்த சத்தியுகத்தை பிடிக்கலாம். இதெல்லாம் பொய்யுலகம். ஏன்னா நாடுங்கிற எல்லை பொய்யானது. அதனால் இந்த நாடுங்கிற எல்லையை வச்சு தான் இந்த உலகமே, இந்த அரசியல் அமைப்புகளே, எல்லா அரசியல் அமைப்புகளும் இந்த நாடுங்கிற எல்லையை வச்சு தான் குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. சரியா? அதனால் நாடுங்கிற எல்லை கற்பனை, பொய்யானது. அதனால் இது பொய்யுலகம். குடும்பம் என்கின்ற கற்பனையும் குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்து நான், எனது எம்பொண்டாட்டி, என் பிள்ளை, எனக்கு வேணும்னு போட்டு கொள்ளையடிக்கிறீங்க இல்லையா? என் பணம் தான் மெயின். அப்படி இருக்கக்கூடியது அதுவும் கற்பனை, அது பொய். ஸோ நாடுங்கிற எல்லை பொய், நான் குடும்பங்கிற இதுவும் பொய். இந்த ரெண்டும் சேர்ந்தது இந்த உலகம். அப்போ இது பொய்யுலகம், கலியுலகம் பொய்யுலகம். இப்போ மெய்யுலகம் அகிம்சை, சத்தியம், வைராக்கியம், ஆன்மீக ஒருமைப்பாடு சுருதி போதிக்கின்ற ஏடிஎஃப்டி சத்திய உலகம், ஏடிஎஃப்டி டெமோக்ரஸி. அன்பர்களே, தயவு செய்து சிந்திச்சு பாருங்கள். உங்கள் உயிர் உங்களுக்கு வேணும்னா, உலக உயிரும் உங்கள் உயிரை காப்பாற்றிட்டு, உலக உயிர்களையும் காப்பாற்றிட்டு, உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் அணுகுண்டு போட்டுன்னு எல்லாம் பாலைவனமாக போயிடும். அணுகுண்டு விழுந்தால் எல்லாம் உயிரற்ற பாலைவனமாக, சூரியன் மட்டும் சாட்சியாக பிரகாசிட்டு. அதனால் என்ன அருமை அன்பர்களே, அறிவாளிகளே, மக்களே, சிந்திச்சு பாருங்கள். சிந்திச்சு பார்த்து தீர்வு நம்மக்கிட்ட இருக்குது. இது உங்கள் நாலேஜுக்கு வரணும். இப்போ இது 4 செவத்துக்குள்ளே இருக்குது. அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் பகவானுடைய பேரருள்னாலே, மகாசத்தருடைய பேரருள்னாலே இவன் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றான். அதனால் சிந்திச்சு பாருங்கள் என் அருமை மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. ஓம் மகா சித்தாய நமः.
இப்போது நான் கேட்க போகிற கேள்வி யூனிவர்சல் கேள்வி. அதில் நியாயமா அப்படின்னு வரும். பிரச்சனையை சொல்லி நியாயமானு வரும். நியாயமில்லை என்று நீங்கள் சொல்லித்தான் ஆகணும். உங்களுக்கு தெளிவான அறிவு இருந்ததுன்னா நியாயமில்லை என்று சொல்வீர்கள். நியாயம்தான் என்று சொன்னால் உங்கள் புத்தி கூறுகட்டு போயிருக்கிறது என்று பொருள். அப்போது உங்களுக்கும் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்கள் நியாயம்தான் என்று என்ன செய்யணுமோ செஞ்சு. அது என்ன கேள்வி? இந்த கூகுளில் அடித்து பாருங்கள், எல்லாமே ஆதாரத்தோடு தான் பேசும். கற்பனைங்கிறது இது. கூகுளில் அடித்து பார்த்தா உலகத்தில் எத்தனை அணுகுண்டுகள் இருக்குது, அதை யார் யாரிடம் எவ்வளவு இருக்குதுன்னு நீங்கள் அடித்து பாருங்கள். 9 நாடுகள், இவர்கிட்ட இவ்வளவு இருக்குது. மொத்தம் சுமார் 15,000 அணுகுண்டுகள் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்போது உலகத்தில் 15,000 அணுகுண்டுகள் இருக்குதுங்கிறது உறுதியாகிடுச்சு. சரியா? இனி ஒன்று திஸ் இஸ் 1. இந்த கேள்வியில் எடுக்கும்போது இப்படி ஒன்றுன்னு போடுவாங்களே, அதுபோல் இந்த பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இது கூகுள் மூலமாக உங்களுக்கு ஆதாரமாக கிடச்சிருச்சு. 15,000 அணுகுண்டுகள் இருக்குது. அப்புறம் ஒரு அணுகுண்டு போட்டாலே இந்த உலகமெல்லாம் சுமார் 15 நாளில் அழிந்துவிடும் என்று பிரைன் டூன் என்கின்ற விஞ்ஞானி அணு ஆயுதத்தை பற்றியும் இதுகளை பற்றியே 35 வருஷம் ரிசர்ச் பண்ணியிருக்கார். பெரிய விஞ்ஞானி. அவர் 2-3 வீடியோ போட்டிருக்கார். அவர் இதில் என்ன சொல்கிறார்? ஒரு அணுகுண்டு எங்கேயோ வெடிச்சா போதும், நம்ம தலைமையிலேயோ விழுகணும்னு கிடையாது. எங்கேயோ வெடிச்சா போதும், உலகம் அப்படியே படிப்படியாக போயிடும். அது எப்படிங்கிறது விளங்குது. நீங்கள் ஆதார் வேணும்னா அதை பார்த்து. சரி, அப்போது ஒரு அணுகுண்டு போட்டாலே உலகம் அழிஞ்சு போயிடுது. 15,000 அணுகுண்டு கொஞ்சம் எண்ணிப்பார். அதுவும் ஜார் பம்பா அப்படிங்கிற தயாரிச்சிருக்கிற அந்த ரஷ்யக்காரன் தயாரிச்சிருக்கிறது 15,000 அணுகுண்டுகளுக்கு சமமானது அது. சரியா? அப்போது 15,000 அணுகுண்டுகள் இருப்பது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டாச்சு. அதில் ஒரு அணுகுண்டு வெடித்தாலே உலகமெல்லாம் அழிஞ்சிருங்கிறது நிரூபிக்கப்பட்டாச்சு. அப்போது கேள்வி இதுதான். அப்போது 15,000 அணுகுண்டு விழுந்ததுன்னா சொல்ல வேண்டியதே இல்லை. அணுகுண்டுகள் எதுக்கு தயாரிக்க? வெடிக்கிறதுக்கு தானே, போட்டு தள்ளுறதுக்கு தானே. அவ்வளவு செலவு பண்ணி. இப்போ கேள்விக்கு வர்றோம். இந்த படம் 15,000 அணுகுண்டுகள் தயாரிக்கான கோடி 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 இப்படி நான் 1 மணி நேரம் சொன்னால் தான் அவ்வளோ அந்த செலவழித்த பணத்தினுடைய வரும். அப்போ அவ்வளவு பணம் யாருடைய பணம்? நம்மளுடைய பணம், மக்களுடைய பணம், மக்களுடைய உழைப்பு, மக்களுடைய வேர்வை சிந்தி வந்த பணம். நாடு தயாரிச்சு மக்களா, நாடுனால மக்கள்னு அர்த்தம். ரஷ்யா தயாரிச்சுன்னா ரஷ்ய மக்களெல்லாம் போய் அணுகுண்டு தயாரிச்சோங்க. இந்தியா அணுகுண்டு தயாரிக்கணும் நம்ம எல்லாம் போய் சொன்னோமா? சொல்லுங்கள். நான் சொல்லலை, நீங்கள் சொன்னீங்களா? தயாரிக்கலாம் அப்படின்னு மக்களை தயாரித்தாங்க இல்லையில்ல. இப்போ யார்? மோடி அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அந்த தலைவர் அவர் டிசைட் பண்ணிக்குவார், நாட்டை காப்பாற்று எல்லாம் அவர். அப்போது இந்த 9 தலைவனுக்கு தான் இந்த 9
பொலிட்டீஷியன் தான் நம்மளுடைய பணத்தை வாங்கி நம்ம 15,000 அணுகுண்டுகளை தயாரித்து நம்ம தலையிலேயே போட்டு நம்ம சாகடிக்க பார்க்குறாங்க. இதுதான் நியாயமா அப்படின்னு உங்களை கேட்குறேன். நியாயமா சொல்லுங்கள்? நியாயம் இல்லை. நியாயம் இல்லை தான். நியாயம் இருக்குதுன்னு நீ சொன்னீங்கன்னா நீ போயிடு, உங்கள் இஷ்டத்துக்கு போய் நீ செத்துக்கோ. ஏங்க சாக விரும்பலை. எங்களை எம்பணத்தை ஓட்டி என்னையே கொள்றதுல எப்படி நியாயம் இருக்க முடியும்? உனக்கு நியாயமாக இருந்தால் போய் செத்துக்கோ. புரியுது? எனக்கு இல்லை. ஆனால் 100க்கு 99 பேர் நியாயம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அது போகிற மெஜாரிட்டி. அப்போது இது நியாயம் இல்லைங்கிறது தெரியும். நியாயம் இல்லை, ஓகே. அப்போது இதுக்கு தீர்வு என்ன? இது எப்படி செய்கிறது? நியாயம் இல்லாத, அதாவது இந்த அணுகுண்டுகளை ஒழிக்கிறதுக்கு இப்போ ஐகேன் அப்படிங்கிற இயக்கம் இருக்குது, பெரிய இயக்கம். இன்டர்நேஷ்னல் கம்பைன் டு அபாண்டன் நியூக்ளியர் வெப்பன்ஸ்னு ஐக்கானு பெரிய இயக்கம் இருக்குது. அதில் இவனும் கூட ஒரு மெம்பர் சேர்ந்துருக்கு. இது என்ன பிரயோசனம்? எல்லாம் அந்த நாடுங்கிறத எல்லைக்குள்ளே வச்சுக்கிட்டு தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இதுக்கான தீர்வு இவங்கிட்ட இருக்குது. இது யார் கொடுத்தது? மகாசந்தர் கொடுத்தது. எத்தனை வால்யூம்? 54 வால்யூம் மொத்தம். ஒவ்வொரு வால்யூம் 500. இவ்வளோதான். இதை பற்றி தீர்வை பற்றி இருக்கணும்னா இவனுக்கு நீங்கள் குறைஞ்சது 1 hour கொடுக்கணும். அதுக்கான பிளாக் போர்டு எல்லாமே கொடுக்கணும். சரியா? இப்போ இந்த வீடியோவை இதோட முடிச்சுங்க. உங்கள் சிந்தனை நீங்கள் எல்லாம் வாங்க, வந்து இது நியாயம் இல்லை என்று கிளந்து எழுங்க. மக்கள் எல்லாம் சேர்ந்து எழுந்து என்னை கராவுக்கிட்ட வாங்க, வந்து மீடியாவுக்கு கூப்பிடுங்க. கூப்பிட்டு எப்படி அதுக்கான தீர்வு என்னங்கிறத 54 வால்யூம் என்ன சொல்லுங்கிறத இவன் தெள்ள தெளிவாக விளக்குவான், சயின்டிஃபிக்காக. இது எல்லாம் எது கொடுக்குது தெரியுமா? இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரம். இந்துக்களுடைய ஆதார சாஸ்திரம் தான் த ஹோலி சுருதி, த பவித்திர சுருதிங்கிறது. புரியுதா? அதுதான் இத்தனையும் கொடுக்குறது. இது யார் கண்டுபிடிச்சி கொடுத்தா? இதுதான் மகாசத்தர். ஸோ மகாசத்தர் சுருதி இன்ஸ்பிரேஷன். இந்த இவன் வெறும் கருவி, அதை விளக்கக்கூடிய ஒரு கருவி. அவ்வளோதான். அப்போ இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறோம். முடிவு இங்கே கராகிட்ட வந்தால் இந்த உலகம் தப்பும். தீர்வு தெள்ள தெளிவாக இருக்கிறது. வல்லையா கேட்கலையா உலகம் அணுகுண்டுகளால் அழியும். முடிவு உங்கள் கையில். ஓம் தத் சத் சாட்சியகம் சாந்தி. तमिलनाडु के राष्ट्रकवि सुब्रमण्यम भारती ने अपने सपनों को शब्दों में पिरोया था और उन्होंने लिखा था, एल्लारुम अमर निलियई ऐडुम नन मुरैयई इंडिया अलीगिरी को अलिकुम इंडिया उलागिरी को अलिकुम। यानी कि भारत, उन्होंने आजादी के बाद क्या सपना देखा था? सुब्रमण्यम भारती ने कहा था, भारत पूरी दुनिया के हर तरह के बंधनों से मुक्ति पाने का रास्ता दिखाएगा। मेरे प्यारे देशवासियों,